ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சோட்டி ஸ்டிச் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம்னா சோட்டி ஸ்டிச் பார்த்தோம். ஸோ அதோட ஷேப், இந்த யூ ஷேப், இப்ப இதுதான் பிளவுஸோட நெக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷேப்ல வந்து அந்த சோட்டி ஸ்டிச்சை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல இந்த ஷேப், இந்த கர்வ் லைன்லாம் வருதுல, நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் லைன்ல பார்த்தோம். இப்போ கர்வ் லைன்ல வரப்ப அதை எப்படி கவர் பண்ணணும், அப்பதான் நெக்குக்கு உங்களுக்கு போடுறப்ப வந்து புரியும். ஸோ அதை தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் முதல் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க அதை போய் ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த லைன் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து இப்போ இந்த லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த லைனோட மிடில் போர்ஷன் இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லாக் ஸ்டிச் போட்டு, இந்த ஸ்டிச் எப்படி போட தெரியாதவங்க முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸை வந்து போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு மேல ஒரு லாக் ஸ்டிச், அதை அப்படியே கீழே இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். அப்புறம் ரைட் சைடு ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஷேப்ல எப்படி போடுறதுக்காக தான் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் கீழே குத்தி ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் லெஃப்ட் சைடு போட்டு ஒரு லாக் ஸ்டிச், அடுத்து கீழே இந்த மாதிரி கீழே கீழே இறங்கிட்டே வரணும். போட்டு லாக் ஸ்டிச், மேல ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் கீழே ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் இந்த சைட்ல இங்க போட்டு நமக்கு இவ்வளவு வந்து பட்டையா இருந்தா போதும். ஸோ இதை வந்து அப்படியே இந்த த்ரெட்டை எடுத்து இங்க லாக் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச், அது இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் கீழே இந்த போர்ஷன்ல கீழே அந்த லைன்லயே தான் வரணும். ஓகேவா? போட்டு லாக் ஸ்டிச். இது வந்து ரைட் சைடு நடக்கிறது. வெயிட் பண்ணுங்க. லாக் ஸ்டிச் போட்டு இங்கே கீழே இங்கே லாக் ஸ்டிச். இது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கம்மியாயிட்டே வரும்ல த்ரெட்டு. இங்க போட்டு ஒரு லாக் ஸ்டிச், இங்க ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி இங்க லாக், இது லெஃப்ட் சைடு நடக்கிற ப்ராசஸ். லாக் ஸ்டிச் இந்த கர்வ் லைன்லயே தான் வந்து கொண்டு வரணும். கர்வ் லைன்லயே தான் கொண்டு வரணும். போட்டு இங்க ஒரு லாக் ஸ்டிச், இங்க இந்த மாதிரி போட்டு லாக் ஸ்டிச். இது லைட்டா இப்படி நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு ஒரு லாக் ஸ்டிச். இங்க இதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் இந்த மூவ் பண்ணி, இப்போ உங்களுக்கு இது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து கம்மி ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் எப்பயும் போல இங்க போட்டுட்டு இது மேலேயே 2 டைம்ஸ், ஆல்ரெடி 1 டைம் போட்டோம்ல, இந்த ஸ்டிச்சஸ் மேலேயே மறுபடியும் இதே மாதிரியே போடணும். ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை போட்டோம், மறுபடியும் அதே மாதிரியே போட்டோம்னா கொஞ்சம் இங்க நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்காக கொஞ்சம் அந்த ஷேப் கவர் ஆகுற வரைக்கும், அந்த யூ ஷேப் பெண்ட் இது ஆகிற வரைக்கும் ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இங்க லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு அந்த லெங்த் குறைஞ்சிக்கிட்டே வருதுல, ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் 2 டைம்ஸ் போடுறோம். ஆல்ரெடி போட்டோம், மறுபடியும் அதே இடத்துலயே அது மேலேயே ஆல்ரெடி இங்க போட்டு கவர் பண்ணிருக்கிறோம்ல, அது மேலேயே மறுபடியும் ஒரு ஸ்டிச் போடணும். ஏன்னா நம்ம மறுபடியும் இங்க எடுத்து இங்க போட்டோம்னா இது ரொம்ப குட்டி ஆயிடும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் போட்ட இடத்துலயே வந்து
போட்டு கவர் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இங்க குத்தி இங்க ஒரு லாக் ஸ்டிச். எதுக்காக நம்ம அந்த 2 டைம்ஸ் போடுறோம்னு தெரியுதா? அந்த ஷேப்பை வந்து கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்றதுக்காக தான், லெங்த்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தான் நம்ம 2 டைம்ஸ் போடுறோம். இப்போ இங்க போட்டு லாக் ஸ்டிச், மறுபடியும் இதுல போட்டு ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் இந்த கர்வ்ல. இப்ப தெரியுது. அப்ப நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா ரொம்ப குட்டி ஆயிடும், இந்த லெங்த் குட்டி ஆயிடும். அதுக்காக தான் இந்த இடத்துல மறுபடியும் அதே இதுல போடுறோம். மறுபடியும் இந்த கவர் ஆல்ரெடி இங்க கவர் பண்ணிருக்கீங்க, கவர் பண்ணது மேலேயே மறுபடியும் மேல போட்டு கவர் பண்ணணும். கவர் பண்றப்ப நமக்கு இங்க கொஞ்சம் லெங்த் வந்து கிடைக்கும். அதுக்காக தான், அந்த லெங்த்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ லாக் ஸ்டிச், மறுபடியும் கீழே கொண்டு வந்து அதே இடத்துலயே ஏன்னா அந்த எட்ஜஸ் கவர், அந்த ஷேப் யூ ஷேப் கவர் ஆகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் இந்த ஷார்ட் லெங்க்ல தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மறுபடியும் இங்கே குத்திக்கோங்க. குத்தி அது மேல இந்த மாதிரி தான் போட்டு வரணும். போட்டு ஒரு 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க, 3 டைம்ஸ்லாம் போட வேணாம். ஒரு 2 டைம்ஸ் வர அளவுக்கு மட்டும் போட்டு லாக் ஸ்டிச், மறுபடியும் இங்க கொண்டு வந்துருங்க. போட்டு ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் இதுக்கு கீழே இப்போ இங்க ஒரு லாக் ஸ்டிச், இந்த சைட்ல கொஞ்சம் இப்படி விலகி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம அதை ஒடுக்கி அந்த த்ரெட்டை நீடில் வச்சே நம்ம பண்ணோம்னா மூவ் ஆகிக்கிறோம். ஓகேவா? லாக் ஸ்டிச், மறுபடியும் இங்க ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் இதை கவர் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச். பொறுமையா பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டக் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் அந்த த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு சரி பண்ணிட்டு ப்ராப்பரா பண்ணுங்க. லாக் ஸ்டிச், மறுபடியும் இங்க குத்தி இந்த இதுல ஒரு லாக் ஸ்டிச். இப்போ எது வரைக்கும் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டே கவர் பண்ணிட்டே வரணும். இது வந்து நெக்ல நீங்க பிளவுஸோட நெக் டிசைன்ல போடுறப்ப அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும், யூனிக்காவும் இருக்கும் இந்த டிசைனு. ஸோ இதை கண்டிப்பா இந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது ஏதாச்சும் ஒரு பிளவுஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை போட்டு லாக் ஸ்டிச். இப்போ நமக்கு இது வரைக்கும் போதும், இந்த எண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எண்டு நாட் போட்டு இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ தெரியுது அதோட ஷேப் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் ஷோர்ட் வந்து யூ நெக்ல வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஷேப்ஸ் வந்து இப்படிதான் போடணும். ஓகேவா?
ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.